இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒரு ரவுடி நம்பர் 2 வேப்பம்பட்டு பொன்னையனர் வேப்பம்பட்டில் உட்காந்துருக்காம சேர் போட்டு வெளியில் உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த ரவுடியை வந்து போலீஸ்காரங்க வேப்பம்பட்டு போலீஸ் ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கு. பக்கத்தில் இருக்குது 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வீடு எங்கள் வீடு. போன 11ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த ரவுடி வந்து கல்லெடுத்து அடித்தான். கல்லெடுத்து அடிச்சுட்டு என் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்தப்போ தடன்னு கதவுலாம் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு கதவை தட்டி நியூசன்ஸ் பண்ணால் இப்போ அவன் ஃப்ரீயாக வந்து ரோட்டில் சேர் போட்டுன்னு உட்காந்துருக்குறாங்க பாருங்க. இதுதான் தமிழ்நாடு போலீஸோட லட்சணம். ஸோ எந்த தண்டனையுமே அவனுக்கு கொடுக்கல. நான் கண்ணாடி மாற்றி தர சொன்னேன், கண்ணாடியை மாற்றி தரல. ரவுடி ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறான் பாருங்கள். அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலிலாம் கூட அழகாக உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. எந்த இடைஞ்சலுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ இதான் ரவுடிசம். கண்ணாடி வந்து ஒடிச்சிட்டு கண்ணாடி கல்லெடுத்து அடித்து ஒடிச்சிட்டு சுதந்திரமாக உட்காந்துருக்கிறான். லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்தப்போ எகிரி குச்சி ஓடனான். ஸோ இப்போ வந்து க்ளீனாக பணம் செட்டில் பண்ணிட்டுக்கிறான். ரோட்டில் சேர் போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. இவங்க ரோட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ருட்டீன். அவங்க வீடே வந்து ஏரி புறம்போக்கில் கட்டியிருக்கிறாங்க, ஆற்று புறம்போக்கில். இந்த ரவுடி வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்டுக்கிறேன், டிஜிபிக்கு அனுப்புகிறேன், சிஎம் செல்லுக்கு அனுப்புகிறேன். இந்த ரவுடி ஃப்ரீயாக இருக்கிறான். செவ்வாப்பட்டு போலீஸ் வந்து இவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு இந்த ரவுடியை ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காங்க. ரவுடி ஃப்ரீயாக சொட்ட தலையோடு உட்காந்துருக்கிறான் பாருங்கள். கல் எடுத்து 3ஆம் நம்பர் வீடு எங்கள் வீடு. கல் எடுத்து கண்ணாடியை ஒடிச்சிட்டு அவங்க பையன் ஒரு கண்ணாடியை ஒடிச்சான். கிரிக்கெட் விளையாடி அவன் ஒரு கண்ணாடியை ஒடிச்சான். இப்போ காம்பவுண்ட் எகிரி வச்சு உள்ளே போய் தொந்தரவு பண்ணால் யூஸ்னஸ் பண்ணால் எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மா பாருங்கள் தொடப்ப கட்டு காட்டுற பாருங்க. இதுதான் அந்த ரவுடி ஃபேமிலியோட லட்சணம். தொடப்ப கட்டை காட்டுற பாருங்க அவங்க அம்மா. அவன் கல் எடுத்து அடித்தான், அவங்க அம்மா அதுக்கு சாட்சி. வா. ஸோ இந்த பொம்பளை மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரவுடி பொம்பளையை உள்ளே தூக்கி போடணும். பெண் போலீஸ் வச்சு இந்த ரவுடி பொம்பளையை தூக்கி உள்ளே போடணும். தொடப்ப கட்டை காட்டுற பாருங்க. தொடப்ப கட்டை காட்டுற பாருங்க. அந்த ரவுடி பொம்பளை உள்ளே தூக்கி போடணும். ரவுடி கல் எடுத்து அடிச்சுட்டு ஃப்ரீயாக சுற்றினுங்கிறான். ரவுடி பொம்பளை அவனை காப்பாற்றினுங்கிறான். தொடப்ப கட்டு காமிச்சு உட்காந்துட்டான் ஃப்ரீயாக. ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த ரவுடி ஃபேமிலியை. அந்த பொம்பளை உள்ளே பிடிச்சி தோணும் பெண் போலீஸ் வச்சு. இதுக்கு தொடப்பத்தில் அடிக்கிறதுனா கூட கொலை மிரட்டல் தான். அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அந்த பொம்பளை மேலே. நன்றி வணக்கம். அங்கே அவங்க அம்மா வந்து தொடப்பக்கட்டை எடுத்து காட்டுறா. அங்கேருந்து மிரட்டுறான் பாருங்க. அவன் மிரட்டுறான் பாருங்க. இறங்கி வாடா கீழன்றான் பாருங்க. ரவுடி ஃபேமிலி சட்டப்படி நடவடிக்கை. டிபி இதை பாருங்கள், நடவடிக்கை எடுங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாத்தையும் ரெக்கார்டில் லைவில் பாருங்கள். இதில் வந்து என் வீடு நம்பர் அவங்க பக்கத்து வீடு ரோஸ் கலர் வீடு எங்கள் வீடு. கல்லெடுத்து கண்ணாடி ஒடிச்சிட்டு காம்பவுண்ட் ஏறி குடிச்சு பொண்டாட்டி மிரட்டிட்டு தடன்னு தட்டி இப்போ ரவுடி ஃப்ரீயாக இருக்கிறான். வேப்பம்பட்டு போலீஸ்க்கு காசு கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிட்டு அவனை ஃப்ரீயாக விட்டு வச்சுக்கிறான். அவங்க அம்மா வந்து எனக்கு தொடப்ப கட்டி எடுத்து காட்டுறான். அவங்க பொம்பளையும் சேர்த்து உள்ள தள்ளுங்க. வந்து அவங்க அடுத்து மூர்த்தி போகிறான் பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க பாருங்க. இவனு என்னை அடிக்கிறதுக்கு தான் வந்துங்கிறான். ஏற்கனவே கல்லில் என்னை அடிச்சிருக்கிறான். இப்போ கல் எடுத்துன்னு வந்துங்கிறான். குச்சி கல் 2 எடுத்துன்னு வந்துங்கிறான். என்ன பண்ணுறான் பார்க்கலாம். இந்த ரவுடி ஏற்கனவே கல் எடுத்து அடிச்சுக்கிறான். ஏற்கனவே குச்சி எடுத்துன்னு கல் எடுத்துன்னு வர நாயை விரட்டுறான். ப்ளூ கிராஸ் அதை நோட் பண்ணோம். சும்மாக்கிறேன் ஆம்பளையாக இருந்தால் கீழே வரணுமா. இப்போ கல் எடுத்து அடிப்பானா அதுக்கு ஆம்பளையாக கீழே வந்து அவன்கிட்ட அடி வாங்கிக்கணுமா. இந்த ரவுடி நாயை உள்ளே பிடிச்சி போடணும். நன்றி வணக்கம். இது எல்லாமே ஃபுல்லாக டீமப் ஆகிருக்கிறாங்க. குச்சி எடுத்துன்னு வரான் பாருங்க. அடுத்து இருமா அந்த ரவுடி நாயை உள்ளே பிடிச்சி போடுங்க. உள்ளே போ. இந்த பொம்பளைங்க வந்து வாண்டனா அங்கேருந்து சத்தம் போட்டு தொல்லை பண்ணி இருக்கிறாங்க. இங்கே எங்கள் வீட்டில் வந்து என் டாக்டரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து தொடப்ப கட்டையில் அடிப்பேன், பைத்தியம் அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணிருக்கிறாங்க அந்த பொம்பளைங்க. அவங்களுக்கு தெரியும் பிரச்சனை இங்கே இருக்குன்னு தெரியும்.
வாண்டனா வந்து அங்கேருந்து கெட்ட வார்த்தை பேசின்னு இருக்கிறாங்க. அங்கே ரெகுலராக உட்காந்துனாரு கெட்ட வார்த்தை போகிற வரவங்களை பார்த்து பேசுறது, கிண்டல் அடிக்கிறது அவங்க வேலை. அது பொம்பளைங்களுக்கு அழகாது. வாசலில் உட்காந்து போகிற வரவங்களை கிண்டல் அடிக்கிறது அவங்க வேலையை. என் டாக்டருக்கு வேணும்னு அங்கேருந்து மிரட்டல் விடுக்கிறாங்க. அது தொடப்பக்கட்டை எடுத்துன்னு வந்து பாருங்கள் பொம்பளை. நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறோம், அவங்க வீட்டிலேருந்து மிரட்டல் விடுறாங்க. தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுறாங்க. ரோட்டில் உட்காந்துன்னு பொம்பளைங்களுக்கு போகிற வரவங்களை பார்க்குற வேலை என்ன வேலை? என்ன வேலை போகிற வரவங்களை வேடிக்கை பார்க்குறது? வாண்டனாவே நாங்கள் அந்த பக்கம் போனால் வந்தாக்கா எனக்கு தொந்தரவு இருக்கிற மாதிரி ஏதாவது பேசுகிறது, கிண்டல் அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுதான் அந்த பொம்பளைங்களோட வேலை.